தாளிப்பு வடகம் செய்யறதுக்கு நான் 4½ கிலோ அளவு வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி கையால் பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா எடுத்து கட் பண்ண முடியாதனால அந்த கொஞ்சம் கட்டரில் போட்டு கொஞ்சம் மீதியை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 25 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களுக்கு 25 கிராம் அளவுக்குனா ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு 200 கிராம் கடுகு, 200 கிராம் வெந்தயம், 100 கிராம் சீரகம், 200 கிராம் உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா அழுத்தி வச்சுருங்க. ஓவர் நைட்டு ஊறட்டும். மறுநாள் ஒரு 1/4 கிலோ பூண்டை தோல் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தட்டி அது கூட சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு நாள் ஊற வச்சுட்டு வெயிலில் காய வைங்க. உருண்டை பிடிக்கணுன்னாக்கா அந்த ஒரு நாள் காஞ்ச பிறகு விளக்கெண்ணெயை சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் காய வச்சுக்கணும். நான் வந்து கொஞ்சம் தான் உருண்டை பிடிச்சேன், மீதி எல்லாத்தையும் நான் உதிராக தான் வச்சுருக்கேன். விளக்கெண்ணெய் சேர்த்துச்சாக்கா ஒரு 3 வருஷம் வரைக்கும் இது கெட்டு போகாது. இந்த ஃபுல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தேவைப்படுற செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.